ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் வாழைக்காய் வேப்புடு. வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்கப்பா, அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வாழைக்காயாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பெரிய வாழைக்காயை எடுத்துக்கோங்க. பிஞ்சு வாழைக்காயெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா தோலை கட் பண்ணிடணும். அந்த வெள்ளையாக இருக்க சதப்பகுதி தெரியந்தட்டிக்கு நம்ம கட் பண்ணிடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவோம். அப்போத்தே கருக்காமல் இருக்கும் வாழைக்காய். இப்போ நம்ம ஃபிங்கர் சைஸுக்கு நீல வாக்கில் நம்ம வெட்டி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த ஆந்திரா ஸ்பெஷல் வாழைக்காய் வேப்புடு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி மற்ற 2 வாழைக்காயையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் எல்லாத்தையும் போட்டாச்சு, இருக்கட்டும். இப்போ கடாயில் தண்ணி ஊற்றி நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பூரா போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, கல் உப்பு தேங்க போடுறேன், அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காய் ரொம்ப வேகக்கூடாது, உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஒரு கொதிக்கவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த வாழைக்காயை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறணும். லேட்டாக எடுத்தோம்னா அது சரிப்பட்டு வராது, உடஞ்சி போயிடும், குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்ச நேரத்துலேயே அதே நல்லாயிரும். இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தொட்டு அதை ஒரு பெரட்டி விட்டுக்குருவோம். பாருங்கள், அப்போத்தே நல்லா இந்த வாழைக்காயோட கார்ன்ஃப்ளவர் அப்சர்வ் ஆகும். இப்போ நல்லா குலுக்கி விட்டுக்குருவோம். குலுக்கி விட்டு அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் சாரில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, நான் வறுத்த கடலை தான் எடுத்திருக்கேன், 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு காயட்டும். காஞ்ச பின்னாடி இந்த வாழைக்காய் கார்ன்ஃப்ளவரில் பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் வாழைக்காய். பாருங்கள், அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கிருவோம். அப்போத்தே நல்லா உள்ளேயும் வேகும். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழந்தைகிட்ட இப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இன்னொரு செட்டையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதே மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு வரந்தட்டிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நல்லா இதையுமே நம்ம வறுத்துட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயை பூரா வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. பாத்திரத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்குருவோம். இந்த கடுகு நல்லா பொரியுங்க. சவுண்டு கேட்குது இல்லையா, நல்லா பொரியட்டும். இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயோட இந்த வெங்காயம், இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா
வெங்காயமும் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதையும் 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை கடாயில் சேர்த்துருவோம். பாருங்கள், போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். நல்லா பிரட்டி எடுத்துடணும். அந்த மசாலா எல்லா பக்கமும் கலந்துருக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேகும்போது போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்லே கடலை பருப்பு 1/2 அரைக்கணும். அப்போத்தான் நம்ம வாழைக்காய் சாப்பிடையில் பல்லில் கடிபடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டயத்தில் கமகமன்னு இருக்கும். பாருங்கள், இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்குருவோம். அந்த சூட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை தான் இருந்தது போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் வாழைக்காய் வேப்புடு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஒரு கோட்டிங்கோட குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.